தலைவர் விஜயை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அமைச்சரே? தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்து திமுக ரொம்ப பயப்படுறாங்க. மக்கள் சந்திப்பில் தலைவர் விஜய்க்கு இருக்கிற ஆதரவை பார்த்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. எப்படி வடிவேலை வச்சு விஜயகாந்தோட வாழ்க்கையை கெடுத்தாங்களோ அதே போல் சீமானை வச்சு விஜயை தவிர்க்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். அமைக்கிற சீமானை பற்றி எதை பற்றியுமே அவர் கண்டுக்கிறதே இல்லை. திருச்சி மக்கள் சந்திப்புக்கு பிறகு திமுக அமைச்சர்களே நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் தளபதி விஜயை ஒன்றும் பண்ண முடியாது. அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கொரோனா காலத்தில் பல கட்சி தலைவர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்த நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் எங்கே பதுங்கி இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம தரமான ரிப்ளை கொடுத்து தானே ஆகணும். கொரோனா காலத்தில் நடிகராக இருந்த தளபதி விஜய் 1.30 கோடி நிதியுதவி கொடுத்துருக்காரு. அதில் பிரதமர் நிதிக்கு 25 லட்சமும், தமிழக முதல்வர் நிதிக்கு 50 லட்சமும், திரைப்பட தொழிலாளர் சங்கத்திற்கு 25 லட்சமும், கேரளா முதல்வர் நிதிக்கு 10 லட்சமும், கர்நாடகா முதல்வர் நிதிக்கு 5 லட்சமும், ஆந்திரா முதல்வர் நிதிக்கு 5 லட்சமும், தெலுங்கானா முதல்வர் நிதிக்கு 5 லட்சமும், புதுச்சேரி முதல்வர் நிதிக்கு 5 லட்சமும் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அரசு காசு கிடையாது, அவரோட சொந்த காசு. இது நீங்கள் உங்கள் காசுலேருந்து என்ன பண்ணீங்க கொரோனா டைமில்? அதுக்கு மட்டும் ஒரு ப்ரூஃப் பண்ணுங்கள்.